ஆயிட்டுன்னு பாருங்க. ரூம்லேருந்து வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. சுற்றி காமிக்கிறேன். ஸோ இந்த பக்கமும் மின்னல் அடிக்குது, அதுமாதிரி இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா பயங்கர மின்னல் அடிக்குது. தெரியுதா மின்னல்? கொடூரமாக அடிக்குங்க. அந்த சவுண்டே ரொம்ப நேரமாக அடிச்சுட்டு இருக்கு. அதுதான் விஷயம். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ 2 நாள் வெளியவே போக முடியல. அந்த அளவுக்கு மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் பெய்யுது, விட்டு விட்டு பெய்யுது. குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது கண்டினியூவாக. எங்கேயா நீங்கள் இடி சத்தம் கேட்டிருக்கீங்களா? நம்ம ஊர்லலாம் ஒரு சவுண்டு கேட்கும், ஆனால் கண்டினியூவாக ஒரு மேலம் தட்டின மாதிரியே டங் 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 அப்படி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு 15 நிமிஷமாவது இடி சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு வெளியே. நேற்று என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு மழை. 2 நாளாக வேலைக்கே போகல. ஸோ நேடி பார்த்தா 2.5 நாள் வேலைக்கு போகல. ஏன்னா அன்றைக்கி நைட்டு நம்ம ஒரு 6 மணிக்கெலாம் லாக் அவுட் பண்ணிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ 2.5 நாள் வேலைக்கு போகல. இன்றைக்கி தான் வேலைக்கு கிளம்பி போகிறோம். திங்கக்கிழமை இன்றைக்கிங்க. ஸோ வாட்ஸ்அப் ரேட்டிங் 100ல் இருக்குது, பேட்ச் 4ல் இருக்குது. இன்றைக்கி நம்மளுக்கு மோசமான நாள் தான். ஏன்னா பேட்ச் 3, 2ல் இருந்தால் கூட ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹங்கரோட வாலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எரர் ஆயிடுச்சு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. ஸோ எனக்கு 500 ரியால் மைனஸ்லேயே காமிக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்திருந்து. ஸோ அதை எங்கள் கம்பெனியில் சொல்லியாச்சு, எல்லாம் ரெடி பண்ணிடலாம், அது ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டாங்க. சரிங்க, இன்றைக்கி நம்ம வந்து விளாக்குள்ளே போகலாம். ஸோ இன்னும் பெரிய சம்பவம்லாம் கிடையாது. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் இந்த ப்ரொஜெக்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டு, கிம்பிள், ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எல்சிடி டிவி, அப்புறம் எல்சிடி டிஸ்பிளே. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய திங்ஸ் ஆர்டர் போட்டிருந்தோம். இது எல்லாமே ரீசெண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்து நம்மளும் ரீல்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, அது எப்படி வாங்கினீங்க, எவ்வளோக்கு வாங்கினீங்க, லிங்க் இருந்தால் கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னு. ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டோட இதெல்லாம் நான் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். நான் பையிங் லிங்க்லையும் கொடுக்குறேன். ஸோ தேவைன்னா போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிங்க. தேவைப்படுறவங்க மட்டும் வாங்கிங்க, சரிங்களா? ஏன்னா நான்லாம் அதில் 2 விஷயம் தேவையே கிடையாது. ஆனால் ஏதோ வாங்கணும்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு எனக்கு இப்போ தான் தோணுச்சு, நம்மளுக்கு எதுக்கு அது தேவையே கிடையாது, எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுதான் நம்மளோட மென்டாலிட்டி. அதுதான் தேவையில்லாத பொருளை தான் வாங்கி வீடு ஃபுல்லாக நிறச்சி வைக்கிறது. அது நம்ம அம்மா பாட்டிலாம் நம்மளுக்கு அப்படி பழகி கொடுத்தாங்க. ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரூம் பக்கத்துலேயே ஒரு அமேசானோட ஹப் இருக்குது. ஸோ அந்த அமேசான் ஹப்புக்கு வந்திருந்தேன் ஒரு ஆர்டர் கொடுக்குறதுக்கு. ஒரு கஸ்டமர் வந்தாங்க. நான் பேசும்போது அவங்க இங்கிலீஷில் தான் பேசுனாங்க, நானும் பேசிட்டேன். அப்புறம் என் பக்கத்தில் வந்துட்டு தமிழா அப்படிங்கிறாங்க. அது ஒரு லேடி, மேபி ஒரு 29-30 இருக்கும் ஏஜ், வந்தா இருக்கும். அவங்க உடனே தம்பி தமிழா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு. அப்புறம் அவங்க கேட்டாங்க, இல்லை நேம் பார்த்தேன் சூர்யா செந்தில்குமார்ன்னு இருந்துச்சு அப்படின்னாங்க. அப்போ நானும் கேட்டேன் தமிழானே. ஆமாம், திருச்சி. அப்புறம் இங்கே என்ன வேலைன்னா இங்கே டேட்டா என்ட்ரிக்கு வந்திருக்கேன். அவங்க அமேசான் ஹப்புக்குள்ளே தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க அப்போ சொன்னாங்க, சரி ஓகே. அப்போ உள்ளே இருந்து இன்னும் 2 பொண்ணுங்க வந்துச்சு. அந்த 2 பொண்ணுங்களும் தமிழ்காரங்க தானா. அப்போ எல்லாரும் உள்ள டேட்டா என்ட்ரியில் தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, வெயில் அதிகமாக இருக்குங்கள, எப்படி வேலை பார்க்குறீங்க, உள்ளே எங்களாலேயே வேலை பார்க்க முடியல ஆஃபீஸ்க்குள்ளே அப்படி அப்படின்ட்டு பேசிட்டு நான் உண்டு கரெக்டாக வாரேன். கொஞ்சம் ஆச்சரியம் தான். ஏன்னா நான் நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க மெஜாரிட்டி தமிழ் பேசுகிறவங்க, மலையாளம் பேசுகிறவங்களும் நர்சிங்கில் நிறைய பார்த்துருக்கேங்க. நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, பேசியிருக்கோம். ஆனால் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே வேலை பார்க்குறவங்க நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. இது ஆஃபீஸ்க்குள்ளே வேலை பார்க்குறாங்க, ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இப்படி ஏதாவது ஒரு வேலை கிடச்சிச்சுன்னா நம்மளும் ஜம்முன்னு. ஸோ இப்போ தான் நேற்று முந்தானேற்றம் தான் நல்லா மழை பெஞ்சிச்சு, வேலைக்கு வரல. ஆல்ரெடி 30 ஆர்டர் பெண்டிங்கு. 2 நாள் லீவ் பார்த்தீங்களா, 30 ஆர்டர் பெண்டிங்கு. ஸோ இவ்வளோ நேரம் நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்து. நீங்களே இந்த ஃபஸ்ட்டு கிளிப்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்ல வெயில். நான் ஒரு 1.5 பாட்டில் தண்ணி பிடிச்சி வந்தால் 1/2 பாட்டில் தண்ணி முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ இந்த பக்கத்துல இருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேகம் சாதா மேகம் இல்லைங்க, கருமேகம். அதான் முக்கியம். சாதா மேகம்னா கூட சரி காற்றுல போயிடுவாங்களாம். கருமேகம் அப்படியே முத்தரியாத்தி அப்படியே சூழுது, அப்படியே கவருது. இந்த கோஸ்ட் படம்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க தெரியுமா, பேய் வரப்போகுது அப்படின்னா அந்த ஊர் ஃபுல்லாக அப்படியே எங்கேருந்தோ இருள் மேகம் வரும். அதில் நம்ம காஞ்சனா மூவிலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காமிப்பாங்க இந்த பேய் வரப்போகுதுன்னா. அதுக்கான அறிகுறிலாம் அந்த இடம் ஃபுல்லாக பிளாக் ஆகும், அந்த ஏரியா ஃபுல்லாக பிளாக் ஆகும். ஸோ அந்த மாதிரி எங்கேருந்தோ பிளாக் மேகம் அப்படியே வந்து இப்போ இங்கே கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் தான் கொஞ்சோண்டு வெளிச்சம் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? கண்டிப்பாக மேலே தெரியும், அந்த பில்டிங் பக்கத்தில் தெரியும். அதையுமே அந்த மேகம் அப்படியே மறைச்சிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு கொஞ்சம் நேரத்தில் மழை பொழக்க போகுதுன்னு அர்த்தம். ஆல்ரெடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நல்லா மழையில் நனைஞ்சி ரூமுக்கு போய் படுத்தேன். கைகாலெலாம் பயங்கர வலி, காய்ச்சல் வர்ற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. நல்ல வேலை அன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு ப்ரான் சூப் ஆர்டர் போட்டு குடிச்சிட்டேன்.
நல்லா பெப்பர்லாம் போட்டு குடிச்சிட்டு ஒரு பேராசிட்டமால் 650 550 650 சம்திங் ஏதோ ஒரு டேப்லெட்டை போட்டு படுத்துட்டேன். சரிங்களா, அது இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது. அதை போட்டு தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் நல்ல காய்ச்சல் இல்லை, கை கால் மட்டும் தான் கொஞ்சம் வலி இருந்த மாதிரி இருந்துச்சு. இவருங்க எப்படி இருக்கு பாருங்க, அந்த இடம்லாம் ஃபுல்லாக இருட்டிடுச்சு. அங்கேருந்து தாங்க வந்துச்சு அந்த மேகம். ரொம்ப இருக்காது, கொஞ்சோண்டு பெய்யும். அதனால லீவ்லாம் போட மாட்டேன். மழைக்கு கொஞ்சம் ஒதுங்கிட்டு மழை போனால் பேஞ்சிட்டுங்க, ஒரு துளி விழுது. ஆனா இந்த மாதிரி கிளைமேட் நான் உழுது வருங்க, அம்மாடி கம்முன்னு உழுது வைசர்லயே. சரியா போச்சு. அன்னைக்காவது 5 ஆர்டர் எடுத்தேன், இன்னைக்கு 2 ஆர்டர் தாங்க எடுத்தேன். இந்த மழை கொஞ்சம் வித்தியாசமான மழைன்னு நினைச்சேங்க, ஆனா அப்படி இல்லை. இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா மழைன்னா சொல்லுவோம், திருநெல்வேலினா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல மழை, தூத்துக்குடினா தூத்துக்குடி, அப்படிதான் சொல்லுவோம். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த ஏரியாவில் மழை இல்லை, ஆனால் நான் சொன்ன இன்னொரு ஏரியாவில் நல்ல மழை. இப்போ நம்ம வந்த லைன் ஃபுல்லாகவே மழை, இந்த லைனில் மழையே கிடையாது. இது என் சும்மா ஓடிட்டு இருக்கு. ஈரத்தில் டிஸ்பிளேல தண்ணி பட்டாலே ஏதாவது ஒன்று ஓடிட்டு இருக்குங்க. ஏரியாவே சும்மா சும்மா பல இருக்கு. உண்மையில நல்ல அதான் மழைலாம் பேஞ்சிச்சுன்னு வைங்க, சவுதி அரேபியாவில் விவசாயத்தை அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உண்மையாகவே அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு நாடு தான் சவுதி அரேபியா எனக்கு தெரிஞ்சேன்னா. இவங்ககிட்ட மழை வசதி பெருசாக இல்லை, தண்ணி வசதி பெருசாக இல்லைனாலுமே இவங்க வந்து நிறைய ஃபார்மிங் பண்ணுறாங்க. சரிங்களா, நிறைய தண்ணி இருக்க வேண்டிய ஃப்ரூட்ஸான ஸ்ட்ராபெரி அதெல்லாம் இவங்க ஃபார்மிங் பண்ணுறாங்க. பனானா ட்ரீஸ் வச்சுருக்காங்க, வாழை மரம் வச்சுருக்காங்க. நிறைய நானே என் கண்ணால் பார்த்துருக்கீங்க. நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வளர்த்துட்டு தான் இருக்கிறாங்க தண்ணி வசதி இல்லாமல். அதுவே அவங்ககிட்ட நம்மகிட்ட இருக்கிற மாதிரி தண்ணி வசதிலாம் இருந்துன்னா மேபி இவங்கெல்லாம் அக்ரிகல்ச்சரில் வேற லெவலுக்கு வந்துடுவாங்க. என்னதான் வெயில் அடித்தாலும் இவங்க மேலே ஃபுல்லாக சீட்டை போட்டு அந்த அளவுக்கு, ஏன்னா இவங்களோட காசும் இருக்குது, ஏக்கர் கணக்கில் மேலே சீட்டும் போட்டு இவங்களால விவசாயமும் பண்ண முடியும், அதை இதுவும் ஏற்றுமதியும் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு நாடு தான் இது. ஆனால் என்ன, கடவுள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொடுத்து வைக்க மாட்டான் பார்த்தீங்களா. எப்படி இருக்கு பாருங்க. அப்பா கிளைமேட் உண்மையில பக்காங்க, தரோம் ஒரு மாதிரி சில்லுன்னு ஜம்முன்னு இருக்கு. லாக் அவுட் பண்ணதுலேயே தான் இருக்கு, என்ன லாகின் பண்ணல. என்ன மேலே போய் தான் லாகின் பண்ணணும்னு வச்சிருக்கேன், ஒரு நல்ல லொக்கேஷன் போயிட்டு. ஏன்னா இங்கெல்லாம் லாகின் பண்ண வேற எங்கேயா அடிப்பான், ஃபுல்லாக இது பண்ணி வருவான்லே, லாங் ஆர்டர் அடிப்பான்லே இந்த மஞ்சள் லைன். ஸோ எப்படி ஆயிட்டுன்னு பாருங்க, ரூம்லேருந்து வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. சுற்றி காமிக்கிறேன். ஸோ இந்த பக்கமும் மின்னல் அடிக்குது, அதுமாதிரி இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா பயங்கர மின்னல் அடிக்குது. தெரியுதா மின்னல் கொடூரமாக அடிக்குங்க. அந்த சவுண்டே ரொம்ப நேரமாக அடிச்சிட்டு இருக்கு, அதுதான் விஷயம். திரும்பியும் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, இடி மின்னல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. 2 நாளைக்கு மட்டும் இதே மாதிரி மின்னலும் இதே மாதிரி இடியும் தான் நான் பார்த்தீங்கன்னா பார்த்தேன். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி மின்னலும் இடியும் இருக்குது. நான் மழைலாம் பெய்ய ஆரம்பிச்சிட்டு வைசர் ஃபுல்லாக இதாகிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரூம் போயிட்டுருக்காங்க எங்கள் பசங்க எல்லாருமே. ஆனால் எனக்கு என்ன இந்த மாதம் ரொம்ப ஆர்டர் கம்மியாக இருக்குங்க. ஏன்னா 2 நாள் லீவு, அதுக்கு மேலே அன்றைக்கி அரை நாளாக. ஸோ ஒரு 38 ஆர்டருக்கு மேலே கம்மியாக இருக்குது. மாதம் 10 ஆயிடுச்சு, 12 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 13 இன்னைக்கு. ஆமாம் 13ஆம் தேதி ஆகிட்டு இன்னும் பெருசாக ஆர்டர் எடுக்கலங்கும் போது அடுத்த மாதம் சம்பளம் கைக்கு வராது. ஸோ இந்த மாதம் கொஞ்சம் திங்ஸ் நிறைய வாங்கிட்டேன். அடுத்த மாதம் வாங்க வேண்டியது ஒரு 2-3 ஐட்டம் தான் வாங்குகிறோம். கூடிய சீக்கிரத்தில் பயங்கரமான ஒரு இதாக இருக்கும். அதை எவனுமே நினச்சிருக்க மாட்டான், இப்படி ஒரு இது இருக்குன்னு. வரோம், கண்டிப்பாக வரோம் மகளே, வரோம். வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க நம்மளை. சவுதியில் நடக்கிற சம்பவங்கள், ஃபுட் டெலிவரியில் பண்ணுற சிறப்பான தரமான சம்பவங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன்.